என்னைய ஃபாலோ பண்ணி போறியா நீ? போடு விடாத. போடு. ஏய் தள்ளி போ. ஓங்கறல. மதல பண்ணு சொன்னா காப்பாத்தி. போலீஸ் கூப்பிடுவேன். போயிடுங்க இங்க இருக்கணும். தொட விட மாட்டேன். இன்னும் பொதச்சிருவேன்டா. யார்கிட்ட? சாரி சார். சாரி அபர்ணா. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சாரி சார். நீங்க பத்திரமா சேஃபா வீட்டுக்கு போங்க சார். டேய் இதுக்கடா இவ்வளவு பத்தி இவ்வளவு பில்டப் பண்ணா என் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சுடா. அவன் சொன்னது எங்கடா நடக்குது? அவ சொன்னா எப்படியா இருந்தாலும் நடக்கும் மாமா, நம்பு. லாவண்யா கிட்ட நான் சாரி கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் சேஃபா வீட்டுக்கு போங்க சார். நான் சொன்னல, அவ சொன்னா அப்படியே நடக்கும்னு. பாத்தியா? டேய் ஆமாடா, சீக்கிரம்டா. டேய் நாளைக்கு ஆபீஸ் லீவ், எம்டி செத்துடா. வண்டியை ஒயிசா போடுறா. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சிருப்பேன். அது என்கிட்ட கூட சொல்ல மறந்துருக்கலாம். அது என்னன்னு யோசி. அதுதான் ப்ராப்ளம் சொல்யூஷனாக இருக்க முடியும். இதுதான் எல்லாத்துக்குமே காரணமா? இந்த கல்லை நான் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி இதுக்குள்ள என்ன இருக்கு? அதுதான் ப்ராப்ளம் சொல்யூஷன் தான் இருக்க முடியும். இந்த கல்லு மட்டும் உடைஞ்சிட்டா மரணம், விபரீத மரணம் நிகழும். இதுதான் நான் சொல்றதெல்லாம் செய்தா? இது இருந்தா தானே பிரச்சனை. ஐயா குலதெய்வமே, இனிமே இந்த கத்திக்கு ரத்தத்துக்கு வேலை வரக்கூடாது. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போகக்கூடாது. இந்த தொழிலை நான் மாற்ற போறேன். இந்த தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு அந்த அபர்ணா பொண்ணு அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கணும். பின்லேடன் மாதிரி பெரிய ரவுடியாவை எங்க மாமாவை ஆசீர்வதிங்கள் கடவுளே. நாம ரவுடிடா, தீவிரவாதி மாதிரி பேசுற இடியட். சாமி, இவன் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. என்ன நல்லபடியா காப்பாத்துங்கப்பா. மாப்பிள்ள, நீ சொன்னதை வச்சுதான் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போறேன். இது நல்லபடியா நடக்குமா நடக்காதடா? நீ விடுமாமா. அந்த அபர்ணா பொண்ணாண்ட போய் நம்ம யார கொல்ல போறோமோ அவன் போட்டோவை காமிச்சு இவனை செத்துருன்னு சொல்ல சொன்னா செத்துற போறான். ஈஸி மேட்ரு. பிரில்லியன்ட். டேய் போன் ஆன் பண்றான். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, சரியா கேக்கல. ஹலோ, யார் பேசுறது? குறகுறன்னு கேக்குது. ஹலோ, கேக்குதா? மாப்ள, நீயே பேசு மாப்ள. ஓகே. ஹலோ, யார மர்டர் பண்ணுமோ அவங்க போட்டோ அனுப்புங்க. ஒரு மர்டருக்கு 1 லட்சம். 50% அட்வான்ஸ் ஜிபேல அனுப்புங்க. என்னது 1 லட்சமா? கேரளாவுல 500 ரூபாய்க்கே சங்கருக்கு ஆள் இருக்காங்க. ஏன் பீகார்ல கூட ஒரு கோட்டருக்கும் கோழி பிரியாணியை கொலை பண்றானுங்க. இங்க பாரு, நம்ம ஊரு போலீஸ்காரங்களாம் சும்மா இருக்காங்கன்னு நினைச்சுக்காத. திரும்புற எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கானுங்க. மர்டர் பண்ண மறுநாளே கொலை பண்ண உடனே கொலை பண்ண சொன்ன உன்னையும் புடிச்சு உள்ள தள்ளிடுவானுங்க. இப்போ முடியுமா முடியாதா? நமக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஒத்து வந்தா மர்டர் பண்ணுவோம், இல்ல கேஸ் ரிட்டர்ன் பண்றோம்.
சபாஸ் மாப்பிள சபாஸ். கேட்டல வயசா எவ்வளவு கரண்ட் முரடாகுது. கொலையை கொடூரமா பண்ணுவோம். சேதாரம் உண்டு ஆதாரம் இல்ல. நம்பி வாங்க. சந்தோஷமா போங்க. வாங்கடா துபாக்குறீங்களா? அண்ணே உங்க தம்பியை கொண்டாங்கண்ணே. என்னடா சொல்ற? அண்ணே இவ தானே உங்க தம்பியை கொண்டவ. உனக்கு நல்லது நடக்கும் போது மட்டும் நான் வேணும், கெட்டது நடக்கும் போது நான் வேணாமா? உன் மூலமா நான் சில பேர் உயிரை எடுக்க வேண்டியிருக்க. முடியாது, என் கையால ஒரு உயிரை கொல்ல முடியாது. துடிச்சு ஒரு உயிர் சாகிறத என்னால பார்க்க முடியாது. என்னை விட்டு போயிடு ப்ளீஸ். சாக வேண்டியவங்க தான். சாகிற வலினா என்னன்னு உனக்கு தெரியுமா? எங்க D4 பார்மசூட்டிக்கல் சார்பா உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்றேன். உங்களுக்கே தெரியும், தியாகராஜன், ஸ்டீஃபன், டாக்டர் ருத்ரன், நாங்க 4 பேர் தான் இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ். இந்த மாதிரி 36 கம்பெனிஸ் வச்சிருக்கோம். அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு காரணம் உங்க சப்போர்ட் தான். அதுக்கு தான் இந்த பார்ட்டி. என்ஜாய். என்ன உன் ஹஸ்பண்ட் ஓல்ட் ஃபேஷன்ல கண்ணாடி போட்டிருக்காரு? ஆமா, உன் ஹஸ்பண்ட் மட்டும் சூட்டே ஆகாத சூட் போட்டிருக்காரு. டாக்டர் சம்சார் எப்படி கோத்து வருது. அவங்களுக்கு அப்படி போட்டாதான் பிடிக்கும் இல்ல? நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரா. கர்நாடக ஆடிட்டர் கரெக்ட் டைமுக்கு ಬಂದಿರು. என்ன கடாலாம் வெட்டியாச்சா? வெட்டிடுவோம். என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பார்ட்டி நடக்குது, நம்ம தான் டெய்லி பாத்துக்கிறோமே. நாளைக்கு பேசிப்போம். நம்ம கம்பெனியோட புது ஆடிட்டர். வெரி சின்சியர். Thank you sir. இல்லாத ஒரு கம்பெனியை இருக்கிற மாதிரி காமிச்சு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற பேர்ல ஃபாரின்ல இருந்து அமௌண்ட் வாங்கி அதை இல்லீகல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றீங்க. தப்பு சார், இது ரொம்ப பெரிய தப்பு. கவர்மெண்ட் கண்டிப்பா ஒரு நாள் கண்டுபிடிச்சிடும். நீங்களும் மாட்டிப்பீங்க, தப்பு பண்ணாத நானும் மாட்டுவேன். தப்புமா நீ பண்றது ஆடிட்டிங். தப்பு சரி பண்ணி எனக்கு சாதமா பண்றதா உன்னோட ஆடிட்டிங் ஜாப். அதுக்கு தான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் கம்பெனில வேலை பார்க்க கூடாதுன்னு நான் எப்போ டிசைட் பண்ணிட்டேன். எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உள்ள வர்றது மட்டும்தான் உங்க கையில இருக்கு. இங்க இருந்து வெளியில போகணும்னா அதை நாங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க 4 பேரும் எவ்வளவு பெரிய கெட்டவங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் கிட்ட மாட்டிப்பீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்ல சார், இன்னும் ஒரு வாரத்துல உங்க வீட்டை காலி பண்ணிட்டு கீஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். நில்ல, நீ இப்ப கோவத்துல இருக்க. கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. நான் உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நல்ல முடிவா சொல்லு. நீங்க ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனில எந்த பிரச்சனை இல்லை. சாரி மேடம், என்ன காரணம்னு தெரியல. உங்க ப்ரொஃபைல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. Sorry ma'am, your profile has been rejected. Sorry, your profile in blocked. Sorry, your profile doesn't meet your. மேம், நீங்க ப்ரீவியஸா வர்க் பண்ண கம்பெனில இருந்து NOC வாங்கிட்டு வரீங்களா? ஒரே குழப்பமா இருக்கா? என்ன திமிர் இருந்தா எங்களை பகிச்சுக்கிட்டு வேற கம்பெனில போய் வேலை தேடுவேன்? அத நாங்க விட்டுருவோமா? இத பார், மரியாதையா திரும்பி வந்து நாங்க சொல்ற வேலையை செய். இல்ல அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லடா. உன்னோட லாஸ்ட் எக்ஸாம் எப்படா முடியுது? 3 days. ஓகே, உன்னோட எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம ஆந்திராக்கே கிளம்பி போயிடலாம்டா. வேண்டாம், அங்க தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எங்க கூட நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லடா. இல்லம்மா, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம். பயப்படக்கூடாது. அம்மா எப்பவும் கூடவே இருப்பேன். ஓகேவா? ஓகே. தட்ஸ் மை கேர்ள். ஓகே. அவள் வருவாளா? அவள் வருவாளா? வந்துருச்சே.
சார் எங்க இருக்கீங்க? போய்கிட்டு இருக்கேன். அப்படியே நிறுத்துங்க. அதெல்லாம் நிறுத்த முடியாது, சொல்லுங்க. அப்ப இனிமே கால் பண்ணாதீங்க எனக்கு. ஏன் என்னாச்சு? உங்க கம்பெனிக்கு ஐடி ரைடு வர போறத இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். எங்க வீட்டுக்கு? இல்ல சார், ஆடிட்டர் வீட்டுக்கு தான் வர போறாங்களாம். ஆடிட்டர் எல்லா ஃபைலும் அவகிட்ட இருக்கே.